ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா BLDC ஃபேனை வந்து மேக் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு சின்ன ட்ராபேக். இப்போ வர ஃபேன்லாம் நிறையா ஃபேனில் அந்த ரோட்டாரை வந்து கேட்டவே முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த ரோட்டாரை கேட்ட முடியாதுன்னா அந்த ஃபேனால் மாற்ற முடியாதுன்னு நிறைய பேர் கேள்வி இருக்காங்க. அதில் உங்களுக்கு எப்படி மாற்றலாம் அப்படின்றத வந்து நான் வீடியோஸில் சொல்ல போகிறேன். அதனால் இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரோட்டாரை வந்து சில கேட்ட முடியாது. அது என்னன்னா, இந்த அலுமினியம் வந்து அது கூட மோல்டிங்காக வந்து ஊற்றிடுவாங்க. அப்போ வந்து இது உங்களால் கேட்ட முடியாமல் அதில் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அந்த மாதிரி ஃபேனில் வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதில் வந்து சேஃப்டி பிகாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லேத்தில் கொடுத்து கடைஞ்சி நம்ம போடலாம். ஆனால் லேத்தில் கொடுத்து கடையிறப்ப பார்த்தீங்கன்னா சில லேத்தில் வந்து கடைய மாட்டாங்க. ஏன்னா இந்த அலுமினியன்றதுனால டைட் பண்ணால் வந்து உடஞ்சிரும் அப்படின்ட்டு கேட்பாங்க. பரவாயில்லன்னு சொன்னீங்கன்னா சிலவங்க வந்து டைட் பண்ணி வச்சு உங்களுக்கு கட் பண்ணி தருவாங்க. சில இடத்துல வந்து நல்லா செஞ்சு தராங்க. நம்ம ஊர்லேயே ஒருத்தர் செஞ்சு கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து அது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்மளே வந்து கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம செஞ்சது தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க இன்னைக்கு கூட போகலாம். நாங்கள் கையில் பிடிச்சி கட் பண்ணுறோம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வயசில் வச்சு முடிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கையில் கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையில் வந்து ஏறிடும். எங்களுக்கே ஒரு டைம் வந்து டக்குன்னு கைக்கிட்ட வந்துச்சு. அதனால் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக வந்து முடிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வீடியோக்காக நம்ம டக்குன்னு உடனே பண்ணோன்றதுனால அந்த மாதிரி பண்ணோம். அது ரவுண்டு சுற்றி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வச்சு நம்ம தட்டி உடச்சி எடுத்தோம். கட்டிங் போட்டுங்க, அதை கட் பண்ணி தட்டு அதான். அப்புறம் என்ன இதுக்கப்புறம் கூட மேடம் எடுக்க மாட்டீங்க. இப்பயும் பாடுறது இதுக்கப்புறமா எடுக்க மாட்டீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உடைக்கிறாரு. ஒரு சிங்கிள் டீ ப்ரோஜனம் இல்லை. சுற்றி உடச்சி அது வெல்டிங் வைக்கணும் வர. இதே மாடா அது பைப் வச்சு கை காலை உடச்சிக்க முடியாது. உடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா லேத்தில் தான் எடுக்கணும். ஸோ லேத்தில் கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்குன்ட்டாங்க. அதனால் நம்ம கையால் எடுக்கலாமே ட்ரை பண்ணி மிஷினை போட்டு எடுத்தாச்சு. நீங்கள் வந்து மிஷினை போட்டு அடுத்து ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் கையில் அறுத்துக்க போகிறீங்க. அதனால் முடிஞ்சால் உங்களுக்கு போடலாம். இல்லைனா இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சமாக வந்து தட்டி எடுங்க. அவங்களுக்கு நேரம் தான் பெருசாக இருக்குது. சரி, கட்டிங் பிளேட் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. கட்டிங் பிளேட் இருக்கா? இது இருக்குல்ல கட்டிங் பிளேடா? கையால் எடுக்கிறா? இந்த இதெல்லாம் பிச்சுக்கும். இந்த அவர் கையால் எடுக்கிறார். நீங்களும் கையால் எடுத்து கையை கட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் கட்டிங் பிளேட் அதை யூஸ் பண்ணுங்கள். கட்டிங் பிளேட் தான் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அங்கங்கே ஒரு லாக் வச்சுருக்காங்க. இந்த லாக் தான் அதை பிடிச்சிக்கிது டைட்டாக. என்ன இருக்கு கொஞ்சம் இன்னும் 20 இருக்கு போல. நிறையா இருக்குதான். நம்ம போதும். இருந்தாலும் அவங்களுக்கு எடுத்து காட்டணும்னு எடுத்துக்காங்க. போதும் மூடி. ஓகே, வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இதில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. சுகராக இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் இது லைட்டாக தான் வந்து இந்த எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ தான் டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ லூஸாக நீங்கள் லொடலுடன் ஃபிட் பண்ணீங்க. அந்த இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நிறைய பேர் கட் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரோலாக வந்து கட் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் போட முடியாது. சில ஃபேனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணால் உட்கார அளவுக்கு இருக்கும். பெரும்பாலான ஃபேனுக்கு இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன அளவோ கரெக்டாக அந்த அளவு கட் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ரீயாக போட்டுட்டிங்கன்னா லோடலுன்னு வந்துன்னா இதுவும் சேர்ந்து உங்களுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வச்சு காட்டுறேன். நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சுற்றக்கூடாது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது பாருங்கள். இது ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த சென்டருக்கு வரல. இதில் போய் ஓரம் ஒட்டிக்கிச்சு. சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா செட்டாக தான் உங்களுக்கு சுத்தவும் முடியல, டைட் ஆகிடுது. ஸோ அதனால தான் டைட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், இது கரெக்டாக வந்து சுற்றி இல்லை கரெக்டாக பொருந்துற அளவுக்கு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அறுத்துட்டீங்க வேறு வழி இல்லைன்னா இது சென்டர் பண்ணி கரெக்டாக வந்து இதில் வேறு ஏதாவது ஷீல்டு பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வைக்கிறதுக்கு முன்னாடி இதை சுற்றி ஒரு சின்ன பேப்பர் மாதிரி வச்சு கரெக்டாக வந்து சமமாக சென்டரை பண்ணிவிட்டு அதுக்கு சுற்றி ஓட்டிட்டு நீங்கள் இதை எடுத்துடலாம். எடுத்து அதுக்கப்புறமா வந்து ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சென்டர் உட்காந்து. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இதுக்கான மாடல்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணி காட்டுறேன். ஒரு மாடலாக நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து கரெக்டாக வந்து சுற்றி கட் பண்ணிக்கலாம். மிஷினை போட்டு எடுத்துக்கலாம். மிஷினில் வந்து சமாத்தி தீக்கலாம்.
அதில் வச்சு பார்த்துடலாம். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பாருங்கள், சும்மா லைட்டாக தித்துற மாதிரி இருக்குது மைனூட்டாக அந்த கார்னரில். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று எவ்வளோ தீத்தணும் வச்சு பார்த்து சும்மா லைட்டாக தீத்தி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா, டைட்டாக இந்த மாதிரி பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுதுன்னு. இது இல்லை, இதுதான் முடித்த ஒர்க் பாருங்கள். கரெக்டாக இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதை வந்து அழுத்தி பிடிச்சிக்கும். நான் இது வந்து இந்த ரிங்குக்கு வெளியில் வரல, உள்ளே வருது. நான் ஆல்ரெடி வச்சு பார்த்துட்டேன். இங்கே ஒன்றும் வச்சு காட்டுறேன். இந்த கட்டிங் போட்ட ரிங்கு வைக்கிற பாருங்க, தெரியுதுங்களா? இந்த ரிங்குக்குள்ளே வருது. ஓகேங்களா? அப்படின்றப்ப அதை அழுத்தி மட்டும் தான் பிடிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தீச்சி நம்மளால் உட்கார வைக்க முடியாது. ஜஸ்ட் இதில் உட்காந்துருச்சு அப்படின்றப்போ இதை ஆட்டோமேட்டிக்காக அழுத்தி பிடிச்சதுனாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அழுத்தி பிடிச்சிக்கிச்சு, ஷேக்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும் டைட்டாக. இந்த லைட் கேப் வந்து ரொம்ப பெருசாக சும்மா லைட்டாக இருக்கும், 100 அளவு தான் கேப் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டைட் பண்ணோம்னா கரெக்டாகிடும். நம்ம உள்ள காயில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கட்டை இந்த மாதிரி எதாவது வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஒரு கட்டையை வச்சு லைட்டாக அது ஒரு புஷ். ஓகே, தட்டினதில் கேட்டுக்கிச்சு. சுற்றி நான் உள்ளே அழுத்ததுக்கப்புறம் கரெக்டாக இதுக்கு சென்டரும் வந்துடுச்சு. அதே நேரத்தில் ஃப்ரீயாக தான் பாருங்க, ஃப்ரீயாக சுற்றி எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே டைட் பண்ணோம்னா பக்காவாக வந்து செட் ஆகிடும். இதுக்கான ஸ்க்ரூஸை வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். கீழே இந்த மாதிரி ஏதாவது துணி இருந்தால் போட்டுக்குங்க, எனக்கு கீழே ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது இல்லையா. அதுக்காக முடிஞ்சால் கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க, அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட் சிம்பிளாக போட்டு விடுங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கீழ் பாட்டமில் கரெக்டாக செட் ஆகுதா மேல் பாட்டமில் செட் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து அதை முழுக்கணும். நீங்கள் அப்படியே நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கீழ் பாட்டம் டைட்டாக இருந்ததுன்னா இது கீழ் பாட்டம் அடிச்சுட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த அப்படியே மேக்னோட்டோட வச்சு அழுத்தி நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணேன்.
பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெக்கார்டிங் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் மண் ஃபிட் பண்ணிவிட்டா கடைசியில் ரெக்கார்டிங் கட் ஆகிடுச்சு. திரும்ப 2வது தடவை கைட்டி உங்களுக்கு மறுபடியும் ஃபிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு புரியணும்ல. உங்கள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. அப்படின்னா ஒரு லைக்காவது கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இது மூலமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஃபேன் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம போர்டை கனெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி பிளேட் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸு ஓகேங்களா. இந்த மாதிரி பாக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி பிளேட் 2த்துல எது ஒன்றா வரும். நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த பிளேட்டை நான் போட்டு காட்டுறேன். ஸோ பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சைடில் காடி எடுத்துகிட்டு இது கீழே சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதை முடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒயர் இருந்தால் சைடில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சுவிட்ச் பாக்ஸில் இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பின் இருக்குது, திருப்பின் இருக்கு இல்லையா, ஜாக்கு, அது வந்து இந்த பக்கத்தில் வரும். அதுக்காக தான். ஸோ இந்த பக்கம் காடி எடுத்து ஒயரை உள்ள இந்த பக்கமாக தள்ளிங்க. இந்த காடிக்கு கீழே சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டு கரெக்டாக வந்து அதை இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இது லூஸ் இல்லாமல் இருக்கணும். ரொம்ப இழுத்து ரொம்ப லாங்காக அப்படின்னா இது லூஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எரிஞ்சிடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போயே ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வந்து எரிஞ்சு பிடிச்சி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் மாற்றி எடுத்துகிட்டு போனார். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக கொடுத்துட்டாரு. அதனால தான். ஸோ அதை வந்து கரெக்டாக டைட்டாக அதை கனெக்ட் பண்ணுங்கள். பின் வந்து டைட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிங்க. கொஞ்சம் இழுத்துட்டு இருந்தது அப்படின்னா ஓடுறப்போ லைட்டாக ஆடினாலும் உங்களுக்கு அந்த பின் வந்து ஒரு பக்கம் லூஸ் ஆகிடும். அதனால் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அது கொடுங்க. பின்னோட ஒயர் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸ்க்ரூ பண்ணுறப்ப கரெக்டாக இந்த ஹோல்ஸ் 2 ஹோல்ஸில் உங்களுக்கு எது கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு பார்த்து பண்ணிக்கோங்க. நான் கீழே மேக்ஸிமம் கீழே இருக்கிற ஹோல்ஸில் நான் பண்ணிக்குவேன். ஏன்னா உங்களுக்கு மேலே எப்படி ராடு வைப்பாங்க அப்படின்றது தெரியாதுன்றதுனால கீழே கூட நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே வந்து ராடு வந்து கரெக்டாக வந்து இதில் உட்காரணும். இந்த அளவுக்கு ராடு வந்துடும். அதனால் அதுக்குள்ளே ஆளுங்க மாதிரி பார்த்துக்கலாம். இதில் மேலே கூட வைக்கலாம். நான் இது போடுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிறதுல முடிக்கலாம், இல்லை மேலே இருக்கிற முடிக்கலாம். அந்த ஹோல்ஸ் கூட கரெக்டாக வந்து முடிக்குங்க. போர்ட்லேயும் படக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு மேலேயும் இருக்கணும். இதை விட அதே நேரத்தில் இந்த இடத்துல ராடு, இந்த ராடு நீங்கள் முடுக்குறீங்க அப்படின்னா இந்த ராடு போடுறப்போ இப்போ ராடை போடுவீங்க. இப்போ போடுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு சீட்டிங் ஆகணும். இந்த பாக்ஸ் வந்து இதுக்கு மேலே முட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா கரெக்டாக உங்களால் இதில் போட முடியாது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா உங்களால் இதில் போட முடியாது. அதனால் கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் கேப் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கீழே நீங்கள் வந்து முடுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. இந்த பாக்ஸ் வைக்கிறீங்கன்னா கூட அதே மாதிரி தான் வச்சு பார்த்துட்டு இதை பாருங்கள். இந்த மாதிரி வச்சு முடிக்கிட்டிங்கன்னா உங்களால் போட முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே. டைட் பண்ணிவிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இந்த போர்டை ஃப்ரீயாக இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அழகாக ஃப்ரீயாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஓகேங்களா. அவ்வளோதான். பாருங்கள். இந்த பின்னுக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் மேலே கப்பு போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து RF. இந்த ஒயர் ரொம்ப படுத்துட்டு இருந்து லைட்டாக உடச்சிட போகிறீங்க. சும்மா லைட்டாக இப்படி எடுத்து அவ்வளோதான். என்ன காரணம்னா அது கொஞ்சம் சிக்னல் நல்லா கிடைக்கும் அப்படின்றதுனால வெளியே எடுத்து சொல்கிறேன். அப்படியே இருந்தாலும் கிடைக்கும். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம மேலே போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். AC/DC வந்து கரெக்டாக பார்த்து கொடுங்க. மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து போர்டு போயிடும். ஸோ அதுவும் நிறையா பேர் பண்ணிடுறீங்க. இதில் AC/DCன்னு தனித்தனியாக போட்டிருப்பேன். அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. பாருங்கள். AC/DCன்னு தனித்தனியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கொடுங்க. மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா போர்டு போயிடும். சரிங்களா. ஒரு ட்ரிபிள் பேட்டரி 2 போடணும். இந்த ரிமோட்டை பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பவர் பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு ஃபேன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பீப் வரும், 2வது ஒரு பீப் வரும். வந்துச்சுன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சென்டர் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதான் 7வது நம்பர் ஸ்பீடு. ஓகேங்களா. இப்போ வந்து ஓடுது. நீங்கள் ஃபேனை டெஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அதை பார்த்து கொடுங்க. திரும்ப சொல்கிறது காரணம் அதை மாற்றி நிறைய பேர் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் மாதத்தில் ஒரு 3-4 கம்ப்ளைண்ட் அந்த வந்துடுது. போர்டு நம்மகிட்ட தனியாக நீங்கள் போர்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான் அது. சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா போர்டை மாற்றி கொடுத்து உங்களுக்கு போர்டு போயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டு தான். இதே நீங்கள் ஏசியில் போய்ட்டு டிசியை கொடுத்துட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு நம்ம வேறு ஏதாவது அடாப்டர் போட்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். இதே நீங்கள் டிசியில் போய்ட்டு ஏசியை கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக போர்டு தூக்கி தான் போடணும். AC/DC ரெண்டுத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்னு சொன்னீங்கன்னா ஏசியில் தான் கொடுக்கும்.
கரண்ட் இருந்தால் ஏசியில் ஓடும். கரண்ட் நின்று போச்சுன்னா தான் உங்களுக்கு பேட்டரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான பொசிஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, நான் வர ஃபோனை தொங்க விட்ருக்கேன் அந்த இடத்துல. நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓடுறப்போ ஃபோனை ஊஞ்சி தர வேண்டும். எல்லாம் ஒரு முயற்சி தானே. ஆன் பண்ணிட்டேன் ரிமோட்டில் வைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் கரெக்டாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டு நான் ஆடுது ஏன்னா அது இந்த மாதிரி போட்டு சும்மா நான் வந்து ஃபிட் பண்ணி வரவங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்கு. நமக்கு அங்கே தனியாக குடோன் இருக்குது, அங்கே நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அங்கே ஃபிட் பண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே நம்ம வரவங்களுக்கு போட்டு காட்டினா கொஞ்சம் வேணுன்றவங்களும் இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறோம். பஸ்ஸில் வந்து நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. சென்னையிலேருந்து நிறைய ஊர்லேருந்து நம்மகிட்ட வராங்க, கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து கூட வராங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்காக இங்கே கொஞ்சம் நான் ஃபீஸ் வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்டே ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சு நான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய குடோனில் வந்து நம்ம வச்சு நிறையா வச்சுருக்கோம். அங்கே வச்சு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஏன்னா இங்கே ஸ்டாக் வைக்க முடியாது. நம்ம கடை வந்து ரொம்ப சின்னது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே இப்படி கிடக்குது பாருங்கள். கொஞ்சம் மட்டும் வேணுன்றதை மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வச்சுப்பேன். இங்கே உட்காந்து நான் ரெடி பண்ணிக்குவேன். அங்கே நமக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு நமக்கு தேவையான ரிசர்ச்லாம் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு வந்து நமக்கு இந்த இடம் ஃப்ரீயாகவும் இருக்கும். செஞ்சுட்டே இருக்கிற நேரத்தில் யாராவது வந்தாங்கன்னா அப்படியே செஞ்சு கொடுத்து அமைச்சிருவோம். நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதை எடுத்துகிட்டு அங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே கொரியர் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ கொரியர் தான் போக போகுது. ஸோ அட்ரஸ் காட்ட வேணாம் யார் அட்ரஸ்ன்னு. அதனால் நிறையா வந்து பேக்கிங் வந்து ரெடி பண்ணி தான் அதை அடுக்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு வந்து கொரியர் வந்து அமுச்சு விட்ருவோம். இப்போ இன்னும் ஒரு 4 பாக்ஸ் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ரெடி பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு கொரியர் வந்து பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுவும் ஒருத்தவங்களுக்கு போகுது. ஸோ அங்கே இருக்கிறது ஃபேன் ரெடி பண்ணி ஒரு 3 ஃபேன் தான் கிடக்குது. ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி நம்ம இப்போ வந்து அமுச்சு விடணும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். ஸோ கொஞ்சம் நடுவில் பெரிய கேப் கொஞ்சம் அப்பப்போ ஓடுறதுக்கான ஒரு சில இஷ்யூனாலும் நம்ம வீடியோஸ் தொடச்சி நம்ம கொடுக்க முடியல. நல்லா முடிஞ்சாலும் நான் அடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.